ரைட், கேள்வியை கவனிங்க. எல்லாரும் கையில பேப்பர் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி போட்டேன்னா வாரம் எல்லாருக்கும் ப்ரொவின்சியல் எக்ஸாம் நடக்க போகுதானே. அதனால உங்களுக்கு இந்த கிழமை நான் செய்த ரிவிஷன் உதவியா இருக்கும் நினைக்கிறேன். வெளியே பாருங்க. ஆவர்த்தன அட்டவணை சில மூலகங்கள் தரப்பட்டுள்ள குறியீடுகள் நியமமானதல்ல. ஒரே கூட்டத்தில் அடங்கும் மூலகங்கள் அவை. கூட்டம் என்றது எல்லாரும் தெரியும், எல்லாம் படிச்சுட்டு கடன் விட சொல்லலாம். ஆகவே ஏயும் எச்சும் இருக்கும். விட சொல்லிக் கொண்டு போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். மற்றும்படி நீங்க மைக் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விடையை கவனிச்சு கொண்டுருங்க. நீங்க எழுதின விடையில திருத்தி கொண்டுருங்க. எல்லாம் திருத்தப்படணும். 11C எல்லாரும் நாளைய நாள் திருத்தின பேப்பர் எனக்கு தரணும். மற்றாக்கள் ஒரு ஆள் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி ஒரு ஆள் அனுப்பியிருக்கு பேப்பர்ல. மற்ற யாரும் அனுப்பல. பிருந்தன், உங்களோட கேமரா ஆன் பண்ணுங்க. ரைட், பாப்போம். அடுத்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. பி மூலகம் அடங்கும் கூட்டத்துக்கான சிறப்பு பெயர். பி மூலகம் என்னன்னு சொல்றது? விழுமிய வாய்கள் அல்லது சடத்துவ வாய்கள் என்று சொல்லுவோம். மூலகம் பி. அடுத்தது மூலகம் ஜி நிலத்தில் எழுதுக. ஜி என்றது 2, 8, 7. டவுட் மட்டும் என்ன செய்தீங்க? டவுட் மட்டும் கதைக்கலாம். மற்றபடி கதைக்க தேவையில்ல, கவனிச்சு கொண்டுருங்க. இங்குள்ள ஆவர்த்தன அட்டவணையில் இயல்பு இரு இயல்புகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஒன்று அணுவண்ணு வரிசை, இரண்டாவது இலத்திரன் நிலையமைப்பு. 2 இயல்பு. ஒன்று அணுவண்ணு வரிசை, இரண்டாவது இலத்திரன் நிலையமைப்பு. சரியண்டா சரி போட்டுக்கொள்ளுங்க. பிள்ளையண்டா சோப்புனால திருத்தி கொண்டு போங்க. விடையை திருத்தி சரியான விடையை எழுதி கொண்டு போங்க. அடுத்த கேள்வி, அணுவன் என்றால் என்ன? ஒரு அணுவில் உள்ள புரோத்ரான்களின் எண்ணிக்கை அணுவண்ணாகும். அணுவொன்றினுடைய அணுவன் 11, திணிவன் 23 என்றால் புரோத்திரன் 11 இருந்திருக்கும். இலத்திரனும் 11 தான் இருந்திருக்கும். ஆகவே நியூத்திரன் 12 வந்திருக்கணும். கழிச்சு பாருங்க. அணுவின் திணிவுக்கு காரணமான உப அணு துணிக்கைகள் புரோத்திரன்களும் நியூத்திரன்களும் காரணமா இருக்கும். உப அணு துணிக்கைகள் புரோத்திரன்களும் நியூத்திரன்களும் காரணமா இருக்கும். ரைட், யாரோ ஒரு ஆளுக்கு மெசேஜ் ஒன்று போட்டான், செக் பண்ணுங்க. அவ்வளவு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு ஒரு ஆளுக்கு. என்ன மெசேஜ் போடணும் அதை செய்யுங்க, உரிய ஆள் மட்டும். அணுவின் துணிவுக்கு காரணமான உபாதன துணிக்கை சொல்லிட்டேன். அணுவன முதலில் பெயரிட்டவர் யார்? அணுவண்டார் பெயரிட்டவர் முதல்ல. சடப்பொருட்கள் யாவும் அணுக்களால் ஆக்கப்பட்டவை என்ன முதல் பெயரிட்டவர்? டிமோக்ரட்டிஸ். சொல்லுங்க. ரதபோர்ட் வந்து அணு மாதிரி உருவை முன்வைத்தவர். அணு மாதிரி உருவை முன்வைத்தவர் தான் ரதபோர்ட். மற்றும்படி அணுவண்டு முதலா பெயரிட்டவர் டிமோக்ரட்டிஸ். டிமோக்ரட்டிஸ் தான் முதல்ல சடப்பொருட்கள் யாவும் அணுக்களால் ஆக்கப்பட்டவை என்ற சொற்பதத்தை முதல்ல பயன்படுத்தினது அவர் தான். அதுக்கு பிறகு ஜோன் டோல்டன் என்றவர் வந்தவர். அவர் அணு கொள்கைகளை முன்வைச்சவர். அதுக்கு பிறகு தாம்சன் வந்தவர், ஜே தாம்சன். அவர் இலத்திரன்களை கண்டுபிடிச்சவர். அடுத்த ரதர்ஃபோர்ட் வந்தவர். ரதர்ஃபோர்ட் வந்து அணுமாதி முன்வைச்சவர், புரோத்திரங்களை கண்டுபிடிச்சவர். அதுக்கு பிறகு சட்விக் வந்தவர். சட்விக் தான் இந்த நியூத்திரன்கள் இருக்கிறது கண்டுபிடிச்சவர். அதுக்கு பிறகு ஒரு ஆள் இன்னொரு விஷயம் சொன்னவர், இந்த இலத்திரன் நிலையமைப்பு பற்றி ஒரு ஆள் காய்ச்சவர். யாரு இலத்திரன் நிலையமைப்பு பற்றி ஆள் சொன்னவர்? நீல்போர் இலத்திரன் நிலையமைப்பு பற்றி சொன்னவர். ரைட்.
இது வந்து அணுனுடைய வரலாறு. அடுத்த வழி பாருங்க, ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனங்களை சேர்ந்த மூலகங்கள் சிலவற்றின் அயனாக்க சக்தி அணுவெண்ணுக்கு மாறும் விதம் பின்வரும் வரைவிலே காட்டப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள குறியீடுகள் மூலகங்கள் நியம குறியீடுகள் அல்ல. மூலகம் எல்லை இறங்காண்க. எல் என்று சொல்றது உச்சியில இருக்கிற ஒரு மூலகமா இருக்கிறேன். அப்ப உச்சியில இருக்கிற ஒரு மூலகமாக இருந்தால் அவர் கட்டாயமாக அயனாக்க சக்தி என தந்தபடினாலும் 8ஆம் கூட்ட மூலமா இருந்திருக்கணும். அயனாக்க சக்தி என்றால் 8ஆம் கூட்ட மூலமா இருந்திருக்கணும். மின்னெதிர் தன்மை என்று தந்திருந்தாங்கன்னா 7ஆம் கூட்ட மூலமா இருந்திருக்கணும். அயனாக்க சக்தி வந்து 8ஆம் கூட்டத்துக்கும் வரும். மின்னெதிர் தன்மை என்றால் 8ஆம் கூட்டம் வராது, 7ஆம் கூட்டத்தோட முடிஞ்சிடும். ஆகவே உச்சியில இருக்கிற மூலகம் இருக்க போது அவர் கேள்வி வந்து 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனம் வந்தபடினால 2ஆம் ஆவர்த்தனத்துல இருந்து 8ஆவது கூட்டத்தில் இருக்கிறவர் 2ஆம் ஆவர்த்தனத்தில் 8ஆம் கூட்டத்தில் இருக்கிறவர் நாங்க இனம் காணலாம். வேற ஆவர்த்தன என்ன வரப்போகுது? ஆவர்த்தன அட்டவணை 2ஆம் ஆவர்த்தன 8ஆம் கூட்டத்தில் இருக்கிறவர் யாரு? 2ல நியோன் எண்ணியா இருக்கும். நடந்த கேள்வி ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் அவை. ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் ராய். அப்ப இப்ப தந்தா இப்படி ஒரு வரை ஒன்று தரப்படுமாக இருந்தால் நாங்க பக்கத்திலேயே பென்சிலால கூட்டவங்களை எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறோம். அப்ப முதலாவது என்ன ஏடிஇ என்று வந்திருக்கு, ஏடிஇ வந்திருக்கு, அது போல ஜிஜேஎல் வந்திருக்கு. எப்படி வரை போயிருக்குது? ஏடிஇ ஜிஜேஎல் என்று தரப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இறங்கி வந்து எம் ரெண்டு 3 மாதிரியும் போகுதுண்ணே. இங்க வந்து எம் இருக்கு, ஓ இருக்கு, கியூ இருக்கு, ஆர் டி இருக்கு, வி இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்ப இவ்வளவு எழுத்தும் தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னா 7ஆம் கூட்டம் இங்க இருக்கிற ஒரு 8ஆம் கூட்டம் மூலம் சொன்னா இப்ப இவ்வளவும் 2ஆம் ஆவர்த்தனம், இவ்வளவும் 3ஆம் ஆவர்த்தனம். ஆகவே இவர் 8ஆம் கூட்டம் என்றா 7, இங்க ஒரு 6, 5, 4, 3, 8க்கு பிறகு அடுத்த வாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப இதன் அடிப்படையில ஒரே இலக்கங்கள் இங்க தரப்பட்டிருக்கு. 3 2 வர்க்கம் வந்திருக்கு. ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் எவை என்று கேட்டால் 3ஆவது கூட்டத்தில் வர ஏயும் கியூவும் வரப்போகுது. 1 4 வந்திருக்கு. 4 அங்க டி இருக்கு, இங்க ஆர் இருக்கு. 5ல அங்க இ இருக்கு, இங்க டி இருக்கு. 6ல ஜி இருக்கு, வி இருக்கு. 7ல ஜே இருக்கு, எக்ஸ் இருக்கு. இவ்வளவும் ஒரே கூட்டத்தை சார்ந்த மூலகங்கள், ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்களாக இவ்வளவும் பெறப்போகுது. ஏக்யூ டிஆர் இடி ஜிவி ஜேஎக்ஸ் அவ்வளவும் ஒரே கூட்டங்கள், ஒரே கூட்டத்துக்குள்ள வரப்போகுது. உங்களுக்கு நான் இப்ப ஷேவன்ற பேப்பர் தான் உங்களுக்கு தெரியும். என்ற ஸ்கிரீன் தெரியாது, பக்கத்துல வர ஸ்கிரீன் டச் பண்ணீங்கன்னா நான் ஸ்கிரீனும் பக்கத்துல வரும். அதையும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரீன்ல எழுதி கொண்டிருக்கிறேன், போர்ட்ல எழுதி கொண்டிருக்கிறேன்னா அதை நீங்க போர்டையும் பார்த்துக்கொள்ளலாம் தேவைப்படும். அடுத்த கேள்வியை பார்த்தோம் என்றால் எக்ஸின் இடத்து நிலையை எழுதி வரைக. எக்ஸ் என்றவர் எங்க இருக்காரு? இதுல எக்ஸ் இந்த அறிக்கிறார். அப்ப 3ஆம் ஆவர்த்தனத்துல 7வது என்று இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப நாங்க எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளுவோம். அவர் 3ஆம் ஆவர்த்தனத்துல 7வது இடத்துல இருக்கனால் முன்னுக்கு கட்டாயம் 2 இலக்கங்கள் வரணும், கடைசியில் 7 வரும். ஆகவே முதல் 2 இடம் நிரம்பி இருக்கும். 8 2 முதலாவது ஓட்டுல 2, அடுத்ததுல 8, அடுத்ததுல 7. இதுதான் அவர் இல்லத்தின் நிலையை வரப்போகுது. இந்த 3ஆம் ஆவர்த்தனம் வந்துட்டு 3ஆம் ஆவர்த்தனம் 3 இலக்கம் தான். 3 இலக்கம் வரப்போகுது. 3 இலக்கம் என்று சொன்னால் முதல் 2 நிரம்பி 3ஆவதுல வந்து எத்தனையாவது கூட்டத்தில் இருக்கிற எத்தனையாவது கூட்டத்தில் இருக்கிறத காட்ட போகுது. இப்ப நீங்க பென்சிலாக நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி எடுத்தீங்க, சார வரைவிலே அவரது நோட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது செய்யறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு.
எக்ஸ் பார்த்தாச்சு. பிரதிருப்ப வடிவங்களுடைய மூலகங்கள் 2 தருக. பிரதிருப்ப வடிவங்கள் இதுல எதுக்கு பிரதிருப்ப வடிவம் இருக்கலாம்? சாதாரணமான பிரதிருப்ப எதுக்கு இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். நாங்க பிரதிருப்ப வடிவங்களை கொண்ட மூலகங்களை நாங்க படிச்சது ஒன்று காபனுக்கு படிச்சிருக்கோம். காபனுக்கு பிரதிருப்ப வடிவம் இருக்கு. அடுத்தது கந்தகத்துக்கு பிரதிருப்ப வடிவம் இருக்கு. ஆகவே காபனாக கந்தகமாக வரக்கூடியது காபன் 2ஆம் ஆவர்த்தத்துல 4ஆம் கூட்டத்துல இருக்கும் காபன். ஆகவே அதுக்கு வரக்கூடியது பி என்று எழுத்து வரப்போது. ஆகவே பி. கந்தகம் 3ஆம் ஆவர்த்தனத்துல 6ஆம் இடத்துல இருக்க போது. ஆகவே அதுக்கு வர வேண்டியது வி. டி கமா வி இந்த எழுத்துக்கள் தான் வரப்போகுது. உண்மை மூலகங்கள் தரப்படாத இடத்து எக்காரணம் கொண்டு உண்மை மூலகங்களை கொண்டு இங்க விட கொடுக்க கூடாது. உண்மை மூலகங்களை கேட்கும் பொழுது மட்டும்தான் உண்மை மூலகங்களை பற்றி விட கொடுக்கணும். அது வரையும் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா பிள்ளை. அவங்க தந்த மூல குறிகளை வச்சுக்கொண்டு தான் நாங்க விட கொடுக்கணும். அடுத்த வழியை பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் அல்லது பரவின் மூலகில் வைத்து களஞ்சியப்படுத்தப்படுகின்ற மூலகம் எது? என்ன எதுவா இருக்கு? மண்ணெண்ணெய் பரவியில் வைக்கிறது சோடியம் பொட்டாசியம் போன்றவை வைக்கப்படுது. சோடியம் 3ஆம் ஆவர்த்தனத்துல 3ஆம் ஆவர்த்தனத்துல முதலாவது இடத்துல இருக்க போறார். ஆகவே இவர் 3வது முதலாவது இருக்கு எம் என்ற மூலகம் அங்க மண்ணெண்ணெய் அல்லது பரவிலுக்கு வச்சு பாதுகாக்கப்படுற மூலகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்மின் வாயு நிலையில் உள்ள அணு ஒன்றில் இருந்து இலத்திரன்களை அகற்றி எதுக்கு அகற்ற போறாங்க? எம்முக்கு தான் அகற்ற போறாங்க. நாங்க சோடியம் தான் விட கொடுத்தாங்க, அதுக்கே அகற்ற போறாங்க. எம்மின் வாயு நிலையில் உள்ள அணு ஒன்றிலிருந்து இலத்திரன்களை அகற்றி வாயு நிலையில் காணப்படுகின்ற அயன் ஒன்றை உருவாக்குவதை காட்டுகின்ற அயனாக்க சக்தி வரைவை வரைக. எம்முக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்க எம்மையும் எழுதுவோம். எம் கட்டாயம் எம் கட்டாயம் என்ன இருக்கணுமா? வாயு லெவல் இருக்கணுமா? வாயு லெவல் இருக்கும்போது அவர் ஒரு இலத்திரன் நாங்க வெளியேற்ற போறோம். அப்ப இலத்திரன் நாங்க அவருக்கு நாங்க இலக்க வைக்க போறோம். இழந்தார் எம் என்ற என்னவா வரப்போறார்? எம் பிளஸ்ஸா வரப்போறார். அப்பவும் அவர் வாயு நிலைமை தான் இருப்பார். எம்மானவர் ஒரு இலத்திரனை இழக்கும் பொழுது எம் பிளஸ் நிலைமை உருவாக்குவார். அல்லது இந்த சமன்பாடு நீங்க மற்ற மாதிரி எழுதலாம். அப்படி எம் வாயு நிலைமையில் இருக்கிறவர் எம் பிளஸ் ஆக மாறும் பொழுது எம் பிளஸ் ஆக மாறும் பொழுது ஒரு இலத்திரனை இழந்திருப்பார். ஒரு இலத்திரன் பக்கத்துல வந்திருக்கு. அதாவது நீங்க மெட்ஸ்ல படிச்சிருக்கீங்க கழிவட்டா அவை கூட்டுப்படும். அதே மாதிரி தான் கழிச்சதுன்னா அங்க கூட்டி காட்டிக்கிட்டு இதுல ஏதாவது ஒரு சமன்பாடு நீங்க எழுதலாம். கட்டாயம் வாயு நிலை போட்டு காட்டணும். பகுதி நிலைமை இந்த இடத்துல முக்கியம். முதலாம் அயனாக்க சக்தியில பகுதி நிலைமை முக்கியம். முதலாம் அயனாக்க சக்திக்கான சமன்பாடு என்றால் வாயு நிலையில உள்ள மூலக அணு ஒன்றுதான் நாங்க சமன்பாடு இது வரைவிலக்கணம் எழுதுவோம். ஆகவே கட்டாயமாக அதை பயன்படுத்தணும். வாயு நிலையில் உள்ள மூலக அணு ஒன்றிலிருந்து ஒரு இலத்திரனை வெளியேற்றுவதன் மூலமாக வாயு நிலையில் உள்ள அதன் அயன் ஒன்றை உருவாக்குவதற்கு வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி முதலாம் அயனாக்க சக்தி. ஆகவே வாயு நிலை என்ற விஷயம் இங்க கட்டாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும். தரப்பட்ட மூலகங்களில் அதி உயர் மின் எதிர் தன்மையுடைய மூலகத்தை தருக. அதி உயர் மின்ன தரப்பட்டுள்ள மூலகங்களில் அதி உயர் மின்னதன்மையுடைய மூலகம் அதி உயர் மின்னேதன்மையுடைய மூலகம் இதுவா இருக்க நாங்க படிச்சிருக்கிறோம். எது 2ஆம் கூட்டத்துல 7வது இடத்துல இருக்கிற மூலம் தான் அதி உயர் மின்னதன்மையுடையது. அதாவது புளோரின். இங்க புளோரினுக்கு வரக்கூடிய எழுத்து ஜே. 2ல 7வது இடத்துல இருக்கிறவர் ஜே. ஆகவே வர வேண்டிய விட அதுக்கு ஜே என்ற விட வரும். சிலர் கேமரா ஓஃப்ல இருக்குது. தயவு செய்து கேமராவில் ஆன் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணி வச்சு கொண்டுறது படிக்கல. அது சரபாத் கேமரா ஆன் பண்ணுங்க. எம்இஆர் ஒரு பேரோட வந்திருக்காரு. பேரை சரியா போடுங்க. பேரை சரியா போடுங்க. நன்றி. அது வளமையா வரால் தான் பேர் செய்யத்தான் இருக்கு.
சாம்சங் பேர் மாத்தல என்ன நாளைக்கு வாணும். ரைட், ஓகே, பார்ப்போம். தொடர்ந்து கேள்வியை பார்ப்போம். விழுமிய வாயுக்கள் கொண்டது. விழுமிய வாயுக்களின் மின்னெதிர்மை மிக தாழ்வாக அமைவதற்கான காரணம் ஜாதி. விழுமிய வாயுக்கள மின்னெதிர்மை, அதாவது எட்டாங்கூட்ட மூலங்கள் விழுமிய வாயுக்கள், அது மின்னெதிர்மை பொதுவாக நாங்கள் 0 மட்டும் தான் எடுத்துக்கொள்வோம். அப்படி அதுக்கு விழுமிய வாயுக்கள மின்னெதிர்மை குறைவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் விட கொடுத்திருக்கிறீங்க. ஏன் விழுமிய வாயுக்கள் மின்னெதிர்மை 0 இருக்கு, குறைவா இருக்கிறது காரணம் என்ன? மின்னேதன்மை என்றா என்ன? அதுக்கு முதல்ல மின்னேதன்மை என்றா என்ன? மின்னேதன்மை என்றால் ஒரு ஒரு மூலக அணு ஒன்று பிணைப்பில் உள்ள மற்ற மூலக அணுவினுடைய இலத்திறனை தன் நோக்கி கவருகின்ற ஆற்றல். ஒரு மூலக அணு ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தும் பொழுது இன்னும் ஒரு மூலக அணுவினுடைய இலத்திறனை தன்னை நோக்கி கவருகின்ற ஆற்றல் மின்னெதிர்தன்மை என்று சொல்லுவோம். ஆகவே இந்த மின்னெதிர்தன்மையை குறைவாக உள்ள மூலகங்களாக இருக்கு, மிக குறைவாக உள்ள மூலகங்கள் என்று பார்த்தோம் என்றால் அவர் எட்டாங்கூட்ட மூலகங்களாக இருப்பார். எட்டாங்கூட்ட மூலகங்களை பொறுத்தவரையில இவர் இன்னொரு தன் இறுதியோடு முற்றாக நிரப்பப்பட்டிருக்கிற காரணத்தால அவர் புரிதொரு மூலகத்தை கவர வேண்டிய ஆற்றல் அவருக்கு இல்லை. அதனால அவர் புரிதொரு மூலகத்துடைய இலத்திறன்களை கவருவதில்லை. அப்ப விட சொல்ல போறோம் என்ன? எட்டாங்கூட்ட மூலகங்கள் ஈற்றோடு நிரப்பப்பட்டிருப்பதனால் அவர் ஏனைய மூலகம் ஒன்றின் இலத்திறன்களை கவர மாட்டார், அல்லது கவருகின்ற ஆற்றல் அவருக்கு இல்லை. சலோமியனோட கேமரா ஓஃப்லயே இருக்குது, ஒன் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி போவோம். டீ கேள்வி. சாரண திணிவு என்றால் என்ன? சாரண திணிவு என்றால் அணு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது சாரண திணிவாகும். சாரண திணிவு என்பது சாரண திணிவு என்பது மூலக அணு ஒன்று அணு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது சாரண திணிவாகும். ரைட். சார் மூலக்கூட்டு திணிவு என்றால் என்ன? அதே கேள்விதான், ஒரு சின்ன ஒரு விஷயத்துல மட்டும்தான் மாற்றம் செய்ய போறோம். மூலக்கூறு ஒன்றின் திணிவானது என்று மாற்றப்படும். மூலக்கூறு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது மூலக்கூட்டு திணிவாகும். அவ்வளவுதான் கூட. ஒரே ஒரு விஷயம்தான், மூலக்கூறு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது சார் மூலக்கூட்டு திணிவாகும். ஒரு சின்ன சொற்பதத்துல மாற்றம் செய்ய போறோம், பெரிய மாற்றம் எல்லாம் இல்லை. கார்பன் திணிவு 1.9 முதல் 1023 கிராம் எனின் 8.1 1023 கிராம் திணிவுடைய மூலகத்தின் சாரண திணிவை காண்க. ரைட். போர்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அழிக்கிறேன். இதெல்லாம் முதலாவது, இதுக்கு முதல் வந்த கேள்விகளுக்குரிய விடைகள். சார் அணுத்திணிவுக்கு நாங்க என்ன சமன்பாடு பார்த்திருக்கிறோம்? சார் அணுத்திணிவு சமன் அணு ஒன்றின்
திணிவின் கீழ் C12 திணிவு தர ஒன்றிங்கள் 12. எல்லாரும் அந்த போர்டை கவனிங்க. ஸ்கிரீனை விடுத்து போர்டை பாருங்க. அணுவின் திணிவு தரப்பட்டிருக்குது 8.11 தர 10⁻23 கிராம் என்று தரப்பட்டிருக்குது. காபரோனின் திணிவு 1.99 தர 10⁻23 கிராம் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்க தர ஒன்றிங்கள் 12 போட்டுக்கொள்ளும், கட்டாயமாக போட்டுக்கொள்ளும் ஒன்றிங்கள் 12. அப்ப நாங்க அதை சுருக்கலாம். என்ன 23 நாங்க வட்டி இல்லாம ஆக்கலாம். ஆகவே சுருக்கி போட்டு வார விடை என்ன சுருக்க போறோம். நாங்க இப்ப 8.11 1.99 சுருக்கிட்டு வார விடையை 12 பெருக்க போறோம். ஆகவே தர 12 போட்டுக்கொள்வோம். ஏன் இங்க 12 கீழே பிரிக்கப்பட்டிருக்குது, மேல போனா பெருக்கப்படும். ஆகவே நாங்க மேலுக்கு அதை மாத்தி எடுக்கலாம். இதை சுருக்கிற என்ன விட வருது 4. சுருக்கிற ஒரு ஆள் சொல்லுங்க. கேட்டு விட செய்த ஒரு ஆள் டக்குனு விடைய சொல்லுங்க. சொல்லுங்க பாவசாரி. 48.9. 48.9. 8.11 4.89 அவ்வளவு வராது. 4.89 வராது. அந்த 8.9 போவாது. 4.07 அப்படின்னு விட வரும். பிரிச்சு பாருங்க. ரைட். ஆகவே அன்னளவாக நாங்க அந்த விடையை நாங்க 4 அட்டை எடுக்க. நாங்கள் சைபர் வந்து அது பிரியோசனம் இல்லை. ஆகவே 4 அட்டை எடுத்துக்கொள்ளலாம். 12 4 48 அட்டு உங்களுக்கு விட வரும். பிரிச்சிங்கன்னு சொன்னா பிரிச்சு பெருக்கி இருந்தீங்கன்னா 48 உங்களுக்கு விட வந்திருக்கணும். அன்னளவு பெருமானவா நீங்க அல்லது 4.07 நீங்க பெருக்கி எடுத்தாலும் ஓகே. அங்க 49 அப்படின்னு விட வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன செலவமியன் சுத்தி சுத்தி பாக்குற? ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். கார்பன் அணுவின் திணிவு 1.99 1023 எனின் அணுத்திணி வலகை காண்க. அணுத்திணி வலகை என்ன சமன்பாடு படிச்சிருக்கிறோம்? அணுத்திணி வலகு சமன் கீழே வராதே பெருமானம் என்ன C12 திணிவு தர ஒன்றிங்கள் 12. C12 திணிவு 1.99 தர 10⁻23 தரப்பட்டிருக்கு. 10⁻23 தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்க இதை 12 பிரிக்க போறோம். பிரிச்சா என்ன விட வந்தது? பிரிச்சோரால் டக்குன்னு சொல்லுங்க. ஒரு நேற்று பேப்பர் பார்க்கல போல. நேற்று இரவு போட்ட பேப்பர். நான் நேற்று இரவு 8:40 ஏதோ போட்ட ஞாபகம் ஆயிருக்கு எனக்கு. நேற்று இரவு 8:40 போட்ட பேப்பர் இன்றைக்கு 8:09 மணி. 165 தர 10⁻23 அப்படியா? கிராம்ல வரணும். 0.165 தர 10⁻23 கிராம். நீங்க விஞ்ஞான முறையில படிச்சிருக்கிறீங்க. 0.1 விஞ்ஞான முறை எழுதல. 1.1 எழுதணும். 1.65 தர 10⁻24 கிராம் என்று விட கொடுக்கணும். அதுக்காக நீங்க இப்படி எழுதுனா பிள்ளைண்டி யோசிச்சிடாதீங்க. அதுவும் சரிதான், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க மெட்ஸ்ல படிச்சிருக்கீங்க, விஞ்ஞான முறை படிச்சுதான் வந்திருக்கிறீங்க.
அதன்படி நாங்க 1 விட கொடுக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்த கேள்வியை பார்த்துருவோம். அடுத்த கேள்வி, நீர் வினா 4 பெற்ற அணுத்திணி வலகை கொண்டு 7.05 சார் அணுத்திணிவை காண்க. அந்த விடையை அடிப்படையாக வச்சு கொண்டு காணட்டாங்க. ஆகவே அணுத்திணி வலகை வச்சுக்கொண்டு நாங்க காண்றது, நாங்க என்ன சமன்பாடு படிச்சிருக்கிறோம்? சாராணு திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு. அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணுத்திணி வலகு படிச்சிருக்கிறோம். அணு ஒன்றின் திணிவு தரப்பட்டிருக்குது 7.05 தர 10/23 தரப்பட்டிருக்கு. அணுத்திணி வலகு நாங்க இங்க விடையை நடித்திருக்கிறோம். 1.665 தர 10/24 எடுத்திருக்கிறோம் விடைய. ஆகவே சுருக்கணும் என்றால் இதையும் சுருக்கணும்னா 10/1 மிஞ்சும், 1 கொண்டு மிஞ்ச போகுது. ஆகவே 7.05 1.65 சுருக்கி என்ன எடுத்துறீங்க? சுருக்கி விட எடுத்தாங்க. டினோஸ் விடைய சொல்லுங்க பாப்போம். விடைய சொல்லுங்க. இப்ப வந்து நான் நேற்று போட்ட பேப்பர், இப்ப போட்ட பேப்பரை பற்றி நான் கைக்கலையே. இது பேப்பர்னா நேற்று பண்ண பேப்பர் விடலையே சார். வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு இருக்கா? சரி சரி. 4.27 தர 4.27 வரும் விட. ஆகவே இங்க 10/1 அடுக்கு இருக்குது, அது மேல போகும் என்றால் 10ஆக மாறும். 10/1 அடுக்கு 10 அடுக்கு மாறப்போகுது. ஆகவே பெருக்கி எடுத்தோம்னா விட நாங்க 42.7 42 கொடுக்கலாம். வருதானே? அப்படி தசத்துல நீங்க அப்படியே விட்டுருங்க, பிரச்சனை. இப்படியான கேள்வி செய்யக்குள்ள நீங்க பிரிக்கிற செய்முறை எல்லாத்தையும் நீங்க அப்படியே காட்டுங்க. ஏன்னா சில விட நீங்க மட்டம் தட்டிக்குள்ள நான் வித்தியாசமா மட்டம் தட்டினீங்கன்னு சொன்னா அதுக்குரிய விட உங்களுக்கு வரும். அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க, கிட்டத்தட்ட சரியா இருக்கக்குள்ள. சரிதானே? பாத்துங்க, அந்த நெத்தியில இருக்கிற முடியோളം பிரச்சனை நல்லா தான் இருக்கு, அது புடுங்க தேவையில்ல. கவனிங்க பேப்பர். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. காபனணுவின் திணிவை பயன்படுத்தி 16.53 தர 10/23 சுண்ணாம்பு மூலக்கூறு ஒன்றின் மூலக்கூட்டு திணிவை காண்க. அதே செய்முறை தான், அதே விடதான் வரப்போகுது. செய்முறையில் எந்த வித்தியாசமும் இல்லை, சமன்பாட்டிலையும் வித்தியாசம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதே சமன்பாடு. ஆனா என்னத்தை நாங்க மாத்த போறோம்? சார் அணுத்திணிவன்றதுக்கு பதிலாக மூலக்கூறு திணிவன்றதை மாத்த போறோம். இங்கேயும் அணுவொன்றின் திணிவன்றதுக்கு பதிலாக மூலக்கூறு ஒன்றின் திணிவன்று மாத்த போறோம். அவ்வளவுதான். அதுக்குதான் வேறு கலர்ல எழுதி காட்டுங்க, எங்களுக்கு மட்டும் மாற்றம் செய்யறேன் சொல்றது. அதை மட்டும்தான் மாற்றம் செய்யற. இப்ப கேள்வி என்ன பெருமானம் என்ன தரப்பட்டிருக்கு? 16.53 தர 10/23 கீழே காமன் திணி அதே திணிவுதான் 1.99 தர 10/23 தர 1/12. இதை சுருக்கி இருந்தா வரக்கூடிய விட 99 சுருக்கினா வர விட 8.32 வந்திருக்கோம்ல. 8.32 வந்திருக்கும் விட தர 12 பெருக்கு 12 மேல போனா பெருக்கப்படும். பெருக்கணும் என்றால் 99.67 99.67 வருதான். செக் பண்ணி பார்த்துக்கணும், விடையை செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் அது பெருக்கி பார்க்கல, நீங்க சொன்னபடியே நான் அப்படி எழுதுறேன், பெருக்கி பார்த்துக்கணும். அடுத்த கேள்விக்கு போவோம். அவகாதரோ மாறிலி என்றால் என்ன? அவகாதரோ மாறிலி என்றால் என்ன? என்ன அவகாதரோ மாறிலி என்றால்? திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம் கார்பன் அணுவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஒரு மாறிலி ஆகும். அந்த மாறிலி அவகாதரோ மாறிலி எனப்படும். திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம் கார்பன் அணுவில் உள்ள
அணுக்களின் எண்ணிக்கை ஒரு மாறிலியா. அது நாங்க பொதுவா சொன்னோம்னா இன்னொரு விஷயமா சொல்லலாம் என்னண்டு, திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட சார் அணு திணிவுக்கு சமமான திணிவை உடைய பதார்த்தம் ஒன்றில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஒரு மாறிலி ஆகும். எந்த பதார்த்தம் சரிதான், கார்பன் 12 கிராம், ஹைட்ரஜன் 1 கிராம், ஆக்சிஜன் 16 கிராம். அதை நாங்க சரியா திருத்தமா நிறுத்தெடுத்துட்டு அந்த திணிவுக்கு நாங்க நிறுத்தெடுப்பதில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையை நாங்க அளந்து பார்த்தோம், எண்ணி பார்த்தோம் என்றால் எல்லாத்திலையும் ஒரே அளவான அணுக்கள் இருக்குமா. ஆகவே அந்த அணுக்களுடைய எண்ணிக்கையை தான் நாங்க ஒரு மாறிலி பெருமானம் என்று சொல்றோம். அந்த மாறிலி பெருமானத்துக்கு பெயர் அவகாதரோ மாறிலி. அவகாதரோ மாறிலி என்று சொல்லப்படும். அப்பெருமானத்தை தருகிறேன். என்ன அந்த அவகாதரோ மாறிலி பெருமானம்? 6.022 தர 10⁻23 அடுக்கு. 23 வந்து நேர் 23 மறை 23. 10⁻23 நேரா மறையா? நேர் பெருமானம். என்ன காரணம்? இது எண்ணிக்கை பெருமானம். என்ன எண்ணிக்கை ஒரு நாள் மறையில வந்துடக்கூடாது. நாங்க இங்கெல்லாம் கிராம் எல்லாம் மறையில் எழுதி பழைய அதே பழக்கத்தோடு இங்க மறையை கொண்டு போட்டக்கூடாது. மறை போட்டீங்கன்னா பிள்ளை. இந்த எண்ணிக்கை பெருமானம் எப்பொழுது நேர் பெருமானத்துல இருக்கு. ரைட். மூல் என்றால் என்ன? மூல் என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன விடயத்தோட சேர்த்து சொல்லலாம், அல்லது சுருக்கமா சொல்ல போறோம் என்றால் அவகாதரோ எண்ணுக்கு சமமான பதார்த்தத்தின் அளவு ஒரு மூலாகும். அவகாதரோ எண்ணுக்கு சமமான பதார்த்தத்தின் அளவு ஒரு மூலாகும். அவகாதரோ எண்ணிக்கையில ஒரு பதார்த்தம் இருக்குமாக இருந்தால் அந்த பதார்த்தத்தை நாங்க ஒரு மூல் என்று சொல்லுவோம். இந்த எண்ணிக்கையில எங்கள்கிட்ட ஒரு மண் துடுக்கி நாங்க எடுத்து வச்சிருக்கோம் என்றால் எத்தனை மண் இருக்குன்னா ஒரு மூல் என்று சொல்லிக் கொள்ளலாம். இதே எண்ணிக்கையில மனிதர்கள் இருப்பாங்கன்னா எத்தனை மனிதர் என்று கேட்டால் நாங்க ஒரு மூல் என்று சொல்லலாம். நாங்க டசின் என்று சொல்றது போல அதே போல ஒரு சொற்பதம் தான் இந்த மூல் என்ற சொற்பதம். அது எண்ணிக்கைக்கு தான் சமனாகுமே தவிர திணிவுக்கு சமனாக இருக்காது. அது எண்ணிக்கைக்கு சமப்படுத்தப்படுகின்ற ஒரு அலகு பெருமானம். இடத்த வெளியே பார்த்துருவோம். பின்வருவற்றுள் சார் மூலக்கூட்டு திணிவுகளை கணிக்குக. முதலாவது CO2 கணிச்சிருப்பீங்க. கடாரன் கணிச்சாங்க சொல்லுங்க அப்போ. செய்தார்கள். வேகமா மைக்கோன் பண்ணணும். நான் பேர் சொல்லி கூப்பிட வேண்டி வரும். டினோஸை கூப்பிடுறத டினோஸ் செய்யல. அவர் கிரிக்கி இன்றைக்கு ரவிசேட் அடி வாங்கியிருப்பார். ஒருவன் செய்யலையா? சுலோஜன் சொல்லுங்க. சுலோஜன் விடைய சொல்லுங்க. 44. 44. பிக்கு வந்து 180. அடுத்து 16. 16. 64. 64. இப்படியே செக் பண்ணி பாருங்க எல்லாரும். அடுத்தது 160 கிராம் CO2 மூல எண்ணிக்கை 160 கிராம் CaCO3 கால்சியம் கார்பனேட் எத்தனை மூல்? 1.6 மூல். 1.6 மூல். இந்த மேல பெருமானம் தரப்பட்டிருக்கின்றீங்க. தந்த கொண்டு கணிச்சால் 1.6 மூல் என்று வரும். ஏதாவது டவுட்னா தயவு செய்து கேட்டுருங்க. எப்படி செய்யறேன்னு தெரியலன்னு சொன்னா தயவு செய்து கேட்டுருவோம். இதெல்லாம் சின்ன சின்ன செய்முறைகள் நீங்க வெளியெல்லாம் செஞ்சு பழகிருப்பீங்க. ரைட். அடுத்து பாட்டுக்கு வருவோம். பின்வரும் மூலகங்களை உருவாக்குகின்ற சேர்வைகளை எழுதுக. சேர்வைகள் எழுத சொல்லி இருக்குது. வேகமாக சேர்வை எழுதிட்டு போவோம்.
முதலாவது எண்ணெயும் சிஎல் வேற எண்ணெயும் சிஎல் என்றால் எண்ணெய்க்கு ஒரு வலுவளவு சிஎல்லுக்கு ஒரு வலுவளவு ஆகவே NaCl தான் துணை சேர்வை வரப்போகுது. ரெண்டாவது கேயும் ஓவும் வரப்போகுது. கேக்கு வலுவளவு 1 ஓவுக்கு வலுவளவு 2 ஆகவே K2O என்று வரப்போகுது. மூன்றாவது அலுமினியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் ஏழுக்கு 3 ஆக்சிஜனுக்கு 2 Al2O3 என்று வரப்போகுது. போரோனுக்கு நைதரசனுக்கும் போரோனுக்கு 3 நைதரசனுக்கு 3 சுருக்கப்பட்டும் ஆகவே Bn என்று வரப்போகுது. அடுத்தது NH4+ NH4+க்கும் Cl-க்கும் இங்க ஒரு பிளஸ் இருந்தா ஒரு வலுவளவு ஆகவே இவருக்கும் ஒரு வலுவளவு ஆகவே சேர்த்து என்னவென்றால் NH4Cl அப்படியே வரப்போகுது மாற்றம் இல்லை. NH4+க்கு ஓவுக்கும் ஓவுக்கு 2 வலுவளவு ஒரு வலுவளவு இருக்கிற அப்படின்னால NH4 twice O என்று வரப்போகுது. இங்க 2 கொண்டு நாங்க கொடுக்க போறோம். சும்மா ஒரு 2 போட்டு விட்டோம்னா 42 போயிடும். ஆகவே நாங்க இந்த கொண்டு வர 2 நாங்க தொகுதிக்கு மொத்தத்துக்கு சேர்த்து கொடுக்கணும். அதனாலதான் பிரேக்கெட் பண்ணி போட்டு கொடுக்குறோம் 2. அடுத்தது கேக்கும் SO4 2- கேக்கு வலுவளவு 1 இங்க 2 வலுவளவு இருக்கு. ஆகவே நாங்க அதை தூக்கி அங்க கொடுக்குறோம் அப்படின்னால K2SO4 அப்படியே வரப்போகுது. அடுத்தது NH4+க்கும் SO4 2- இங்க 1 இங்க 2 இருக்குது. 1 இங்க கொடுக்க தேவையில்லை. 2 நாங்க கட்டாயம் கொடுக்கணும். ஆகவே NH4 twice SO4 இருக்க போகுது. அப்படித்தானே? ரைட். அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். பிணைப்புகள் வரைதல். பிணைப்பு வரைகிறதா நிறைய பேர் விடுற பிள்ளைகள் நிறைய பேர் பிள்ளை விடுற பகுதி இந்த பிணைப்பு வரைகிற பகுதி. அயன் பிணைப்புகளை வரைக. ரைட். நான் உங்களுக்கு ஒரு 2 பிணைப்பு நான் வரைஞ்சு காட்டுவேன். இல்ல ஒரு பிணைப்பு தான் நான் வரைஞ்சு காட்டுவேன். மீதி பிணைப்பு நீங்க வரைஞ்ச ஆட்கள் ஒரே ஒரு ஆள் எனக்கு அனுப்பி வச்சிருந்தது. மற்ற ஒருவரும் அனுப்பல. நீங்க கீறின பிணைப்பு உங்களோட பேரோட சேர்த்து இன்றைக்கு எனக்கு அனுப்பி வைக்கணும். கீறி இதை வைக்க கண் முடிச்சிருந்தாவது கீறி போட்டு அனுப்பி போட்டு தான் தூங்கணும். அதுதானே நீ அனுப்பினால் திருப்பி அனுப்ப தேவையில்லை. பிணைப்பு வரைஞ்சி மற்ற ஆட்கள் எல்லாம் பிணைப்பு வராது அனுப்பாத முழு பேரும் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு பிணைப்பு வரணும். உங்களோட பேரை போட்டு போட்டு அனுப்பணும். கீழே பேப்பர்ல மேலுக்கு பேரை போட்டு விடுங்க. அப்புறம் அனுப்பி போட்டு அதுக்குள்ள பேரை டைப் பண்ணி போட்டுறாங்க. அப்புறம் நான் தேடி தீவன் மாறுறேன். அதனால கீழ இடத்துலயே கூட பேரை எழுதி போட்டு எனக்கு அனுப்புறீங்கன்னா நான் பார்த்துக்கணும். குரூப்ல போட்டுறாதீங்க, எனக்கு தனியா அனுப்பும். ரைட். முதலாவது பார்த்தோம்னா Naக்கும் Cl-க்கு. அப்ப முதலாவது நாங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த வலுவளவை போட்டு சேரு எழுதுறது. ஒரு ஒன்று கொண்டு வலுவளவு என்றால் NaCl என்ற பிணைப்பு உருவாக்க போற. இது ஒரு படிமுறை. இரண்டாவது படிமுறை என்ன செய்ய போறோம்? இதர் அயனாக்க சமன்பாடை நாங்கள் எழுத போறோம். சோடியம் இவரது இலத்திரன் 2,8,1 இருப்பார். கடைசி ஓட்டுல ஒரே ஒரு இலத்திரன் வா அப்படின்னா இந்த ஒரு இலத்திரன் அவருக்கு தேவையில்லை. ஆகவே நாங்கள் ஒன்றை கழிச்சு விடுவோம். கழிச்சு விட்டோம் என்றால் அவர் Na+ நிலைமையை உருவாக்குவார். இந்த டைம்ல இலத்திரன் 2,8 மாறும். நான் அப்போது எழுதி காட்டினது போலதான் இங்க கழிச்சு எழுதலாம் அல்லது அங்கால கூட்டி எழுதலாம். எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது குளோரினுக்கான இலத்திரன் Cl இருக்க போறா 2,7 நிலைமைக்கு 2,8,7 நிலைமைக்கு அவர் இலத்திரன் இருக்க போது கடைசி ஓட்டுல 7 இலத்திரன் இருக்கிறால் அவர் ஒரு இலத்திரனை பிடிச்சு கொள்வாராக இருந்தால் அவர் இலத்திரன் அவர் Cl- நிலைமை அடைஞ்சிருவார். இலத்திரன் உள்ள வந்துட்டால் -1 கூடிடும். மைனஸ் நிலைமை அடைஞ்சிருவார். அந்த டைம்ல ஒரு இடத்துல 2,8,8 நிலைமைக்கு மாறிடுவார். அவர் 2,8,7 இருப்பார். அவர் 2,8,8 நிலைமைக்கு இவர் மாறிடுவார். ரைட். இப்ப நாங்க கீற போறது இதன்படி ஒரு சோடியமும் ஒரு Cl-ம். ஆனா இதன்படி நாங்க பார்த்தோம்னா சோடியம் கீறக்கூடாது. Na+. ஒரு Na+ம் ஒரு Cl- நாங்க கீற போறோம். எப்பொழுதும் பிளஸ் எல்லாம் நாங்க முன்னுக்கு கீறுவோம். என்ன பேர்? DKH
மாறுகாவா என்னடா பேர் போட்டு வச்சிக்கை? உங்க பேரை மாத்துவாகும். இன்னும் பேர் போட டிஹெச்ஐ மாறுகா இன்னொரு போட்டிருக்கு. பேரை மாத்துவா உங்க பேரை போட அவ்வளவுதான பேரு. ரைட். சோடியம் பிளஸ் கீழே போறோம்னா இலத்திர கட்டாயம் கீறோம்னாங்க. இது அவர கருவா இருக்க போது 2 ஓடு கீறினா போதும். ஒரு ஓட்டுல 2 இலத்திரன், அடுத்த ஓட்டுல 8 இலத்திரன். பிரக்கெட்டை போடுவோம். பிரக்கெட் பண்ணிட்டு வெளியில ஒரே ஒரு பிளஸ் வரும். பிளஸ் தூக்கி நாங்க வெளியில போடுவோம். சரிதானே? அதே போல சிஎல் குளோரின் இருக்க போற இவருக்கு 3 ஓடுகள் வரப்போது. ஒரு ஓட்டுல 2 இலத்திரன், அடுத்த ஓட்டுல 8 இலத்திரன், அடுத்த ஓட்டுலையும் 8 இலத்திரன். இலத்திரங்களை 4 பக்கமும் சரியா சமனா பிரிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் வராது. 4 பக்கம் நிரம்பிட்டா 8 இலத்திரன் தானா வந்துடும். அப்படி இல்லாம சும்மா எழுந்த மாதிரி நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்கன்னா அடிக்கடி எண்ணி பார்க்க வேண்டிய வரும். 8 வந்து 8 வந்து எண்ணி பார்க்க வேண்டி வரும். நான் கீறின மாதிரி பாத்தீங்கன்னா நான் உங்களோட கழிச்சு தான் கீறினா 4 பக்கம் நிரம்பிட்டேன்னு சொன்னா 8 இலத்திரன் நிரம்பிடும். தானா நிரம்பிடும். பிரச்சனை இல்லை. ஆகவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஆக பிராக்கெட் வெளியே அந்த மைனஸை போட்டுக் கொள்வோம். இதுல தேவைன்றால் கவர்ச்சி விசையை ஒன்று காட்டலாம் அல்லது காட்டாம விடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. காட்டுறா சரி காட்டாவிட்டாலும் சரி பிரச்சனை இல்லை. நான் காட்டி விடுற பிரச்சனை. அப்ப இதுதான் நாங்க கீற போற வரை. ஒரு அயன்படைப்பு நாங்க கீற போறோம்னா அயன்படைப்புல இந்த 3 படிமுறை இருக்கணும். ஒன்று வலுவலை வச்சு கொண்டு சேர்வை எழுதணும். 2வது 2 மூலகங்கள் அயனாக்கத்தை எழுதணும். அதுக்கு பிறகு நாங்க பிணைப்பு வரையணும். பிணைப்புல நேரெல்லாம் முன்னுக்கு வரணும், மறையெல்லாம் பின்னுக்கு வரணும். அங்கால நேர் ஒன்ற கீறி மறை ஒன்ற கீறி நடுவில் நேர கீறி அங்கால மறையெல்லாம் கீறக்கூடாது. ஒரே நேரெல்லாம் முன்னுக்கு மறையெல்லாம் பின்னுக்கு வைக்கணும். அப்படி கீறணும். ஆகவே 4 பிணைப்புல 1 கீறி காட்டியிருக்கிறேன். மற்ற 3ஐயும் நீங்க கீறி எனக்கு இரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சரிதான் எடோவாஷ்? விலைக்கு எடோவாஷ் சொன்னது? எடோவாஷ் நான் கதைக்கிற விளங்குதோ? மைக் ஆன் பண்ண சொல்லி மெசேஜ் வருதா ஒரு ஆளுக்கு? விளங்கிதான் நான் சொன்னது? மைக் ஆன் பண்ணிக்கா சொல்லுங்க. சரவாதி கேள்வி நான் நீ இந்த மைக் ஆன் பண்ண இடையில. ரைட். இதே மாதிரியே நான் கீறி அனுப்பி வைக்கணும். அதே போல பங்கிட்டு வலு பிணைப்பு அதுலயும் நான் ஒரு பிணைப்பு கீறி காட்டுறேன். கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குமான பங்கிட்டு வலு பிணைப்பு. கார்பன் ஆக்சிஜன். கார்பனுக்கு வலுவளவு 4, ஆக்சிஜன் வலுவளவு 2. இந்த வலுவளவு எங்க இருந்து எடுக்கிறேன் தெரியும் தானே உங்களுக்கு? 4 2 எங்க இருந்து எடுத்து 4 விளங்கிட்டு தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியுமா வலுவளவு எங்க இருந்து எடுத்து 4? இந்த வலுவளவு எப்படி எடுத்து தெரியாத கையை போடுங்க, கை போடுங்க பார்ப்போம். அல்ல கை அடையாளம் ஒன்று இருக்கும் பாருங்க. இந்த வலுவளவு எப்படி எடுத்துன்னு தெரியாதாக்கள் ஒரு கை அடையாளம் ஒன்று போடுங்க டக்குன்னு. இந்த 4 2 நான் போட்டேனா? இது எங்க இருந்து எடுத்து போட்டேனா? வேற
ரைட். அதை சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்குள்ள வாரேன். ஒரு நாள் போட்டுட்டு ஆவர்த்தன அட்டவணை எழுதி கொள்வோம். ஆவர்த்தன அட்டவணை சைட்ல எழுதிருக்கேன், தெரியுதா? தெரியுதா ஆவர்த்தன அட்டவணை? ரைட். ஆவர்த்தன அட்டவணை வச்சுக்கொண்டு தான் இது நாங்க இது பண்றோம். முதலாம் கூட்ட மூலம் வந்து நாங்க வெளியே சொல்லி இருக்கிறோம். முதலாம் கூட்ட மூலம் கடைசி உள்ள ஒரே ஒரு லத்திரன் இருக்கும். அதாவது நாங்க வலுவளவன் என்னென்று பார்த்துறோம். வலுவளவென்றால் மூலக அணு ஒன்று இழக்கின்ற, ஏற்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை. இழத்தல், ஏற்றல், பங்கீடு செய்தல் இலத்திரன்கள் எண்ணிக்கை நாங்க வலுவளவன் சொல்லுவோம். முதலாம் கூட்டத்துல கடைசி உள்ள ஒரே ஒரு இலத்திரன் இருக்கும். ஒரே ஒரு இலத்திரன் இருந்தால் என்ன செய்வார்? அந்த ஒரு இலத்திரன் அவருக்கு தேவையில்லை. கடைசி ஒரு இலத்திரன் ஒரு வியோஜனம் இல்லை. ஆகவே அதை இழப்பார். ஆகவே அவருடைய வலுவளவு உண்டு. இரண்டாம் கூட்ட மூலகங்களா இருந்தா 2 இலத்திரன் வச்சிருப்பார். இன்னும் 6 தேவை. ஆகவே 2 இழக்கிறது அவருக்கு லேசு. ஆகவே வலுவளவு 2. மூன்றாம் கூட்டத்துக்கு வந்த உடனே அவர் 3 வச்சிருப்பார். ஓட நிரப்புறதுக்கு அவர் எனக்கு 5 தேவை. ஆகவே 5 பிடிக்கிறத விட 3 இழக்கிறது லேசு. 4ஆம் கூட்டத்துக்கு வருவோம். 4 வச்சிருப்பார். இன்னும் 4 தேவை. 4 பிடிக்கணும் அல்லது 4 இழக்கணும். எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பொதுவாக இழக்கிறது தான் கூட. வலுவளவு 4. 5ஆம் கூட்டத்துக்கு வந்தோம்னா 5 வச்சிருப்பார். 3 பிடிக்கணும். ஆகவே லேசான வேலை 3 பிடிச்சு கொள்றது. வலுவளவு 3. 6ஆம் கூட்டத்துக்கு வந்தோம்னா 6 வச்சிருப்பார். 2 பிடிக்கணும். 6 இழக்கிறவங்க 2 பிடிக்கிற லேசு. வலுவளவு 2. 7ஆம் கூட்டத்துக்கு வந்தோம்னா 7 வச்சிருப்பார். 1 தான் தேவை. ஆகவே வலுவளவு 1. இவருக்கு வராது 0. ஏண்டா அவர் பிடிக்கிறதும் இல்லை, விடுவிக்கிறதும் இல்லை. ஏல உடனே அங்க வேற தியரி எல்லாம் படிப்பீங்க, அது வேணும் அவங்களுக்கு. இப்ப நாங்க ஓஎல் வரையும் பார்த்துக்கொள்வோம். ஏல படிக்கிற தியரி ஒன்று அங்க இப்போதைக்கு நாங்க ஒன்று இங்க பயன்படுத்த போறல. இங்க விலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போவோம். அது மட்டும் தெரிஞ்சா போதும். இதை வச்சுக்கொண்டுதான் நான் அங்க போட்டு கொண்டிருப்பேன். கார்பன் வந்து கார்பனுக்கு பாத்தீங்கன்னா 4. அந்த 4 தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஆக்சிஜனுக்கு 2 போட்டோம்னா இந்த இதுக்கு 2 தான் இங்க போட்டிருக்கேன். அவை வலுவளவு 1 2 3 4 3 2 1 0. அதை பேஸ் பண்ணி தான் நான் வலுவளவு போட்டுக்கொண்டு போறேன். சரிதானே? அதை வச்சுக்கொண்டு செய்யுங்கள். எனக்கு இன்றைக்கு நீங்க அனுப்ப வேண்டியது இந்த 3 அயன் பிணைப்பையும் கீறி 4 அயன் பிணைப்பையும் கீறி எல்லா சமன்பாடு எல்லாம் எழுதி எல்லாம் கீறி எனக்கு இன்றைக்கு அனுப்பி வைத்தல். அது 10 மணியோ 11 மணியோ 12 மணியோ அனுப்பி விடுங்கள். வாட்ஸ்அப்புக்கு போட்டு விடுங்கள். சரிதானே? வாட்ஸ்அப்புக்கு மறக்காமல் அனுப்பி வைக்க வேண்டும்.